ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ரிஸ் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம உலகமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது வேற இன்னும் இல்லைங்க, டொனால்ட் ட்ரம்ப் இருந்துக்கிட்டு நாங்கள் காசாவே டேக் ஓவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பாலஸ்தீனுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் பல வருஷங்களாக போர் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சமயத்தில் இப்போ தான் போரை நிறுத்தலான்னு சொல்லலை, தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அமெரிக்கன் பிரசிடெண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இருந்துக்கிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பப்ளிக்கில் சொல்லியிருக்காரு, நாங்கள் காசாவை டேக் ஓவர் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய டெப்ரிஸ் இருக்குது, நிறைய கழிவுகள் இருக்குது, அப்புறம் வெடிக்காத குண்டுகள் நிறைய புதைஞ்சிருக்கு, பில்டிங் எல்லாமே உடஞ்சி போயிருக்கு, ஸோ சேதப்பட்டிருக்கு, அங்கே மனிதர்களால் வாழவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கெமிக்கல் லீக்கேஜ் அதிகமாக இருக்குது, காற்று மாசாக இருக்குது, தண்ணீர் ரொம்ப மாசாக இருக்குது, நிலம் ரொம்ப மாசாக இருக்குது. ஸோ அதை ரீபில்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகும். ஸோ அவங்கள நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜார்டன், எகிப்து போன்ற நாடுகளில் அனுப்பிட்டு நாங்கள் இங்கே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயங்கரமாக மாற்ற போகிறோம். இந்த உலகத்தில் யாரும் இல்லாத அளவுக்கு இங்கே எல்லாத்தையும் தகர்த்துட்டு, பில்டிங்ஸ் எல்லாமே தகர்த்துட்டு, புதுசாக இந்த உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு நாங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ண போகிறோம். அதுவும் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆர்கிடெக்சர்ஸும் கொண்டு நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை கேட்ட ரிப்போர்ட்டர்ஸ்லாம், நீங்கள் ஃபன்னுக்காக சொல்கிறீங்களா இல்லை சீரியஸாக தான் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை ஐ எம் சீரியஸ் அப்படின்னு சொல்லி, சீரியஸாக தான் நான் இது பேசிகிட்டு இருக்கேன், இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்டு நிறைய பேர் ஷாக்கிங்கில் இருக்காங்க. ஏன் அப்படின்னா, அமெரிக்கா போன்ற ஒரு வல்லரசு நாடு இங்கே இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டும் போது நிறைய பேருக்கு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த அறிக்கைக்கு எதிர்ப்பு யார் யார் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா, சைனா, எகிப்து, சவுதி அரேபியா, இன்னும் பல நாடுகள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி பாலஸ்தீன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இருக்கிற நாடுக்காக தான் இவ்வளோ நாளாக கஷ்டப்பட்டுட்ருக்கோம், எங்களோட நிலம், நீங்கள் என்ன எங்களை அனுப்பிட்டு இந்த இடத்த எடுத்துக்கலான்னு பார்க்குறீங்க, அதெல்லாம் ஒருபோதும் நடக்காது அப்படின்னு சொல்லி பாலஸ்தீன்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை யார் ஆதரிப்பாருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? வேறு யாரும் இல்லை, இஸ்ரேல் மட்டும்தான் அவங்கள ஆதரிக்கிறாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களே பல வருஷங்களாக இவங்களை துரத்திட்டு இந்த இடத்த பிடுங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஸோ அதனால் அமெரிக்கா மாதிரி ஒரு பலமான நாடு இந்த விஷயத்தில் இறங்கிட்டால் நம்மளுக்கு வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அவங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஸோ இதை பற்றி இந்த உலகம் முழுவதும் இப்போ பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டொனால்ட் ட்ரம்ப் நினைக்கிறது கரெக்டாக, இல்லை காசா மக்களுக்கு அவங்களோட இடம் அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம் அப்படின்னும் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ட்ரெண்டிங் டாபிக்ஸை ஷார்ட் டைமில் கவர் பண்ணி உங்களுக்கு டெலிவர் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். டேக் கேர். பபாய்.